நாடகம் தொடங்குறப்ப பார்க்காதீங்க, முடியும் போது பாருங்க. அப்பதானே ஆத்தா என்ன நடத்துறான்னு தெரியும். தப்பா நினைக்காதீங்க, எங்க அண்ணனை மாரி இங்க எதுவும் நடக்காது. பார்க்கலாம் நாமளா இல்லை ஆத்தாவான்னு. வணக்கம் குணசேகரன் சார். வாங்க சார், முத்துகிருஷ்ணன் சார், வாங்க 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 வாங்க. வணக்கம், வாங்க சார். ஐயா வணக்கம். வணக்கம். ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு. என்ன டிராபிக்ல மாட்டிக்கிட்டீங்களா? ஆமா, போன் பண்ணா கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க. அப்படியா? நீங்க வந்ததுல எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். வீடே நிறைஞ்சிருக்கு. நான் வந்ததுல என்ன இருக்கு, ஐயாவே வந்துட்டாரே. ஐயா தானே உச்சம். அவர் முன்னால நம்மளாம் சாதாரண மனுஷங்க தானே. சரி சரி, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இந்த ஆரம்பிச்சு சீக்கிரமா பாருங்க. சரிங்க. பூவே போட்டுட்டு இருக்கீங்களா, அடுத்த வேலைக்கு போங்க. இந்த மாலை எடுத்துட்டு போயிட்டு புது மாலை எடுத்துட்டு வாங்க. ஐயா காப்பி குடிக்கிறீங்களா? ஐயா உங்களுக்கு காப்பி எதுவும்? இப்ப வேண்டாம். சரி சரி. அப்புறம் முத்து சார், வெங்கடேசன் சார் போன் பண்ணாரு, அப்படியா? வந்துட்டு இருக்காராம். அவரும் டிராபிக்ல மாட்டிக்கிட்டாரா? இல்ல அவர் ஏர்போர்ட்ல இருந்து வராரு. பெங்களூர் போயிருந்தாரு, பிளைட் லேட்டா. அப்படியா? சரி சரி. ஆமா சார், வந்துட்டு இருக்காரு சார். சரிங்க, வரட்டும். இப்பதானே எங்கேயோ பார்த்தேன். அக்கா அக்கா, இந்த புடவை நகையெல்லாம் வச்சிருக்க ரூம் சாவி எங்க வச்சிருக்கீங்க? அந்த ரூம் பூட்டவே இல்லை, திறந்து தான் கிடக்கு. சரி. எதுக்கு உனக்கு இப்போ? இல்லக்கா, பிளவுஸ் மாத்தணும். பிளவுஸ் மாத்திரை எதுக்குடி? தையல் விட்டு போச்சுக்கா. தையல் அந்த அளவுக்கு என்னடி பண்ண? காலையில இருந்து வேலை பாக்குறேன்ல. சரி சரி, கோவிக்காத. பிளவுஸ மாத்திக்க, திறந்துதான் இருக்கு. புடவையும் சேர்த்து மாத்திக்க. எதுக்கு? அசிங்கமா இருக்க முடியும். புடவை மாத்த 5 நிமிஷம் தானே. சரி போ, சீக்கிரம் வா. சார், லெஃப்டா ரைட்டா சார்? சார் சக்தி, லெஃப்டா ரைட்டான்னு கேக்குறாரு. அண்ணா லெஃப்ட்ண்ணே. ஓகே சார். அண்ணா கொஞ்சம் லெஃப்ட்ல நிப்பாட்டிங்க. என்னாச்சு சார்? அண்ணா நீங்க கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டுங்க. என்னாச்சு சக்தி? எதுக்கு? நிப்பாட்டுங்கண்ணா. என்ன? என்னாச்சு சக்தி? இங்க பாரு ஜனனி, நான் கடைசியா ஒரு தடவை கேட்கறேன், போய்தான் ஆகணுமான்னு நல்லா யோசிச்சுக்க. எதுக்கு? இரு, நான் சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம இப்போ வெளியே வந்திருக்கோம். நம்ம திரும்ப வீட்டுக்கு போகிறது இன்னும் 2 நாள் கழிச்சு கூட போகலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம போனோம்னா அது அவர் எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தத்தான்னு அவர் கோவம் இன்னும் அதிகமாகும். அவர் தான் இங்கே எல்லாமே காட்டுறதுக்கு அவர் எல்லாரும் முன்னாலே வச்சு என்ன வேணாலும் செய்வார். திரும்ப திரும்ப சொல்கிறேன், இப்போ நான் மட்டும் போய் இறங்கினா விஷயமே வேற. ஆனால் இப்போ முக்கியமாக அவர் உன்னதான் ஏதாவது செய்யணும்னு யோசிப்பார். அதுக்கு இடம் கொடுக்கணுமா நீயே யோசிச்சுக்க ஜனனி. நீ சொல்கிற மாதிரி உங்கள் அப்பா வேற வந்திருந்தாருன்னா அவர் முன்னால் வச்சு உன்னை அசிங்கப்படுத்துவார். அது இன்னும் சிக்கலாயிரும் ஜனனி. சக்தி, நேத்துல இருந்து இதுதானே பேசுறோம். நானும் உன்கிட்ட எவ்வளவோ தடவை சொல்றேன், அப்புறம் ஏன் இப்படி நெகட்டிவா பேசுற? உனக்கு எப்படி விளங்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உன் பிடிவாதத்தை விட 1000 மடங்கு பிடிவாதம் பிடிச்சவர் அவரு. நினைச்சதுக்கு மாற ஒரு சின்ன விஷயம் நடந்தாலுமே பொறுத்துக்க மாட்டாரு. இப்ப நாம போய் அங்க மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளவுதான். என்னை எங்கேயும் வெளியே கூட அனுப்ப மாட்டாரு. வெளியே அனுப்ப மாட்டாரா? என்ன ஸ்கூல் குழந்தையா உன்னை போட்டு போட்டி வைக்கிறதுக்கு? அடக்கி வைக்க முடியாது, ஆனா பேசி பேசி என்ன நகர விடாம பண்ணிடுவார். நீ பேசுறத கேட்டு எனக்கு சிரிக்கிறதா இல்ல கோவப்படுறதானே தெரியல. ஒருத்தரை பத்தி தெரியலனா நம்ம சொல்லி புரிய வைக்கலாம். அதான் அவரை பத்தி உனக்கு புரியுதுல.
அவர் என்ன செய்வாருன்னு கிளியரா தெரியுதுல்ல. அப்புறம் நீ ஏன் அவர் பேச்ச கேக்குற? உனக்கு எது கரெக்ட்னு படுதோ அதை செய். யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாத சக்தி. எங்க அப்பா வேற அங்க வந்து உட்கார்ந்துருக்காரு. நம்ம சீக்கிரம் போய் ரீச் ஆகணும். இப்போ எல்லாத்தையும் விட உங்க அப்பா தான் உனக்கு முக்கியம் இல்ல? இந்த ஃபங்க்ஷனுக்கு உங்க அப்பாக்காக நீ போகணும்னு நினைக்கிற இல்ல? புரியாம பேசாத. நான் எங்க அப்பாவை வர வேண்டான்னு எவ்வளவு தூரம் சொன்னேன், உனக்கே தெரியும்ல. ஆனா அதை தாண்டி அவர் வந்திருக்காரு. இப்ப நாம அங்க இல்லனா அவர்கிட்ட உங்க அண்ணன் ஏதாவது சொல்லி பிரச்சனை பெருசானா என்ன செய்யறதுன்னு யோசிச்சுதான் நான் போகணும்னு சொல்றேன். நாம அங்க இருந்து உங்க அண்ணன் கோவம் நம்ம பக்கம் திரும்பினா கூட நாம சமாளிச்சிடலாம். ஆனா எங்க அப்பா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிட்டா நமக்கு தான் பிரச்சனை சக்தி. பிரச்சனை 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 2 நாளா இதே வார்த்தை கேட்டு கட்டுப்பாகுது. ஆனா நீ இப்படி யோசிச்சு பாரு சக்தி. உங்க அண்ணன் எப்பவுமே நாம நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டா தான் யோசிப்பாரு. இப்ப கூட பிரச்சனை வரும்னு நீ யோசிக்கிறல. ஆனா அவர் ஒண்ணுமே செய்யாம அமைதியா கூட இருக்கலாம். ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் உன்னை கூப்பிட்டு ஏதாவது டிராமா பண்ணலாம். சரி, அப்படி செய்வாருன்னு என்ன கேரண்டி? ஐயோ, இதுதான் சிக்கலே. அது அவர் செய்வாருன்னு நம்ம நினைக்கிற செகண்ட்ல அவர் தலையில குண்டை போட்டு போய்கிட்டே இருப்பாரு. அவர் இல்லைனாலும் அங்க கதிரன்னு இருக்காப்ல. எங்க அம்மா கூட இப்ப அமைதியா இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி விஷயத்துல எங்க அண்ணனை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க எப்போ மாத்தி பேசுவாங்கன்னு சொல்லவே முடியாது. எல்லாரும் சேர்த்துட்டு உன்னைய பேசினா அது என்னால பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. நானும் ஏதாவது பேசுவேன். அது ரொம்ப பெரிய விஷயமாயி போயிடும் ஜனனி. சரி, இப்ப என்ன பண்ணலாங்கிற? இவ்வளவு பக்கத்துல வந்துட்டு இப்ப திரும்ப போயிடலான்னு சொல்றியா? அக்னியை வளப்பனவனே போற்றிவோம், அக்னியாய் ஆடவனே போற்றிவோம், எங்கும் நிறைந்த ராஜகனே போற்றிவோம், தேவாயே திருப்பவனே போற்றிவோம், மாவிளையாய் வந்தவனே போற்றிவோம், கங்கா போற்றுவோம், யமுனா போற்றுவோம், நர்மதையே போற்றுவோம். கும்ப பூஜைலாம் முடிஞ்சிருச்சு. அக்னி ஆரம்பிச்சிடலாம் இல்லையா? ஆரம்பிச்சிடலாம். ஐயா இருங்க, முதல்ல காமாட்சி விளக்கை ஏற்றணும். நந்தினி, அம்மா கூட்டு வா. அம்மா தான் விளக்கேற்றணும். போ, கூட்டு வா. வாமா வாமா, உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லைப்பா. பரவாயில்லையா? விளக்கேத்துமா, காமாட்சி விளக்கு நீ தான் ஏற்றணும். ஐயா, நான் ஏத்தலாமா? அக்கா, என்ன விளக்கேத்தலாமான்னு கேட்குற? அப்போ ஐயா வேற யாரையாவது விளக்கேற்ற சொன்னாரா? நான் சொல்லலை, என் தாயி மீனாட்சி சொன்னது. ஓ, ஐயா, நீங்க விளக்கேற்ற சொன்னவங்க யாராவது இங்க இருக்காளா? அப்படி இல்லைன்னா அம்மா தானே ஏற்றணும். அப்புறம் அமைதியாவே இருக்கீங்க. தம்பி, என்னோட அமைதிக்கு பின்னாடி என் தாயி மீனாட்சியோடைய செயல்பாடு இருக்கு. அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏ கதிரே, ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்க? ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம்ப்பா. எம்மா, விளக்கேத்துமா, போமா. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி. வணக்கம்.
வாளுரையில் வாளடக்கம், வாயுரையில் நாவடக்கம், தாளுரையில் தாளடக்கம், நாளுரையில் நாளடக்கம், எல்லாம் மீனாட்சி நல்லருளால் நல்லபடி நடக்கும், நல்லபடி நடக்கும். முடிஞ்சிருச்சா? கொஞ்சம் கேப் கிடச்சா போதுமே, உடனே ஓத ஆரம்பிச்சிருவீல. ஏம்மா விளக்கு ஏத்துமா. என்னம்மா யோசிச்சுட்டே நிற்கிற? ஏம்மா இந்த வீட்டில் வேற யாருக்காவது விளக்கேத்துற என்ன இருக்காமா? இல்லை இல்லை, நீ ஏத்துமா. மாமா ஒரு நிமிஷம். அத்தை தான் விளக்கேத்தணும். கடவுள் சொன்னதுக்கு எதிரா நான் எதுவும் சொல்லல. ஏன்னா இந்த வீட்டுக்கு மூத்தவங்க இவங்க ஏத்துனா எங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். அம்மா, இந்த வீட்டு நல்லதுக்காக ஒன்னைத்தான் மீனாட்சி தாயி ஏத்த சொன்னா. சரியா கூட இருக்கலாங்க ஐயா. அப்படி பார்த்தா எனக்கு முன்னாடி இருக்கிற இந்த மருமகளுங்களை யாராச்சும் ஒருத்தர் ஏத்தலாமே. அம்மா, இந்த விழா நடக்கிற இன்னைய தேதியில சிம்ம ராசி மக நட்சத்திரத்துல பிறந்த இந்த வீட்டு மருமக விளக்கேத்தினாதான் இந்த வீடு சுபிட்சமடையும், வீட்டுடைய வளர்ச்சி பெருகும். அதனாலதாம்மா உன்னை ஏத்த சொன்னான். நீங்க இப்படி சொல்றத கேட்கும்போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா நான் விளக்கு ஏத்துனா அது எனக்கு மட்டும்தான் சந்தோஷம். ஆனா அத்தை ஏத்துனா இந்த குடும்பத்துல எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கும். தாய், ஐயா சொன்னார்னா அது ஆண்டவன் சொன்னதுக்கு சமம். அதையா நீ புரிஞ்சுக்காம பேசுற? ஆமா, கடவுள் ரொம்ப பெரியவர் தான். ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியல. நம்ம கண்ணுக்கு தெரியற கடவுள் நம்மளோட அப்பா அம்மா தான். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அத்தை தான் கடவுள். அவங்களே ஏத்துட்டுமே. இப்ப எதுக்கு இவ்வளவு பேச்சுன்னு தெரியலையே. எங்க அண்ணனா இருக்கட்டும், நாங்களா இருக்கட்டும், எங்களுக்கு எல்லாமே எங்க அம்மா தான். அவங்க ஏத்தட்டும். அதுல நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, எங்களுக்கு சந்தோஷம்தான். ஏப்பா புதுசாக அதையும் மாற்ற வேணாம்ப்பா. நம்ம அம்மா தான் நமக்கு சாமி. அம்மா தொட்டதெல்லாம் தொடங்கும்டா. அம்மா விளக்கேற்றினா தான் இந்த வீட்டுக்கே வெளிச்சம் வரும். நீ போய் ஏற்றுமா, போமா. அம்மா, பெரியவங்க விளக்கேற்றலாம், அதில் எந்த குறையும் இல்லைம்மா. நீங்களே விளக்கேற்றுக்குமா. அத்தை வாங்கத்த. வா. தாயே, என் பிள்ளைகளை காப்பாத்து, என் குடும்பத்தை காப்பாத்து. நோய் நொடி இல்லாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். என்னம்மா ஏன் கண்கலங்குற? இப்ப எதுக்கு அழுகுற நீ? ஒன்றும் இல்லைப்பா. ஏத்துமா. ஏம்மா விளக்க ஏத்துமா, நமக்கு எந்த குறையும் வராதுமா. ஏத்துமா. வா, நீ ஏத்து, விளக்கேத்து. ஏத்து, வா. யோசிக்காதே,
நீ ஏத்து. மா அமைதியா இருங்கப்பா, கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் சொல்றது கேளுங்க, அமைதியா இருங்க. என்ன பண்றமா நீ? நீ ஏத்துமா, விளக்கேத்து. யோசிக்காதே, ஏத்து. விளக்கேத்து. ஐயா, இனி எந்த கவலையுமே இல்லைம்மா. நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். இந்த குடும்பம் நல்ல சுபிட்சமா இருக்கும். எல்லாத்தையும் நம்ம மீனாட்சி தாயி நல்லபடியா நடத்தி கொடுத்துட்டாங்க. எப்போதுமே நடக்கிறத மனுஷனால தடுக்க முடியாது. நல்லது நடந்திருக்கு. இந்த குடும்பம் ஐஸ்வர்யத்தில் பெருகட்டும், சந்தோஷத்தில் திளைக்கட்டும். அம்மா வந்துட்டால, இனி ஒரு கவலையும் வேண்டாம். தம்பதிகள் வந்து உட்கார்ந்தா ஆரம்பிச்சிடலாம். வாங்க, சக்தி, ரெண்டு பேரும் வந்து உட்காருங்க. உட்காருங்க. அக்னியாய் ஜொலிப்பவனே உட்காரு. போற்றுவோம். எல்லாம் வல்ல நாயகனாய் இருந்தவனே போற்றுவோம். வென்றவனே போற்றுவோம். ஏழ்மை நிலையை போற்றுவோம். கருணை கரத்தவனே போற்றுவோம். இனக்குடியாயை போற்றுவோம். காரணம் தங்கையே நல்ல முன்மாரியே போற்றுவோம். எங்கும் நிறைந்த நாயகினை போற்றுவோம். எல்லாம் வல்ல நாயகனை போற்றுவோம். அருணை கரத்தவனே போற்றுவோம். கருணை கரத்தவனே போற்றுவோம். உமையான் பாலகனே போற்றுவோம். எங்கும் நிறைந்தவனே போற்றுவோம். எல்லாம் வல்ல நாயகனை போற்றுவோம். உட்காருங்க. எல்லா நிலையும் இன்புற்று வாழ்க வாழ்கவே, குறைகள் இல்லாமல் கழுத்தை வளைச்சு கொண்டு எடுங்க. தீர்க்காயுடன் வாழ்க வாழ்கவே, நோயற்ற வாழ்வே, குறைவற்ற செல்வமாய் தீர்க்காயுடன் வாழ்க வாழ்கவே, மங்கலியாய் வாழ்க வாழ்கவே. கையெடுத்து கும்பிட்டுக்கங்க. எல்லாம் வல்ல நாயகனே, மூஷிக வாகனனே, மூலப்பொருளே, எல்லாம் வல்ல நாயகனாய் இருப்பவனே, பொருளியான் சுத்தியாய் நடத்துபவனே, எல்லாம் வல்ல கரத்தனையும் கணக்குகளை தம்பதியை ஆர்த்து காட்டுங்க. ஐந்து கரத்தனை, யானை முகத்தினை, இந்திய நம்பினை, கூடும் வயிற்றினை, நன்றி வளர்த்தனை, ஞான பொருளினை, முத்தையில் வைத்தறி போட்டுகின்றேனே, பாலும் தெளிவேனும் பாவும் பருப்பும் திருவினாலும் கடந்த நானும் தருவேன். அப்படியே அந்த அக்னியில கற்பூரத்தை போடுங்க. எல்லாம் வல்ல நாயகனே, அக்னி ஜுவாலையாய் ஜொலிப்பவனே. இந்தாங்க, இந்த மாலையை போட்டுக்குங்க. ஓம் நீங்க அம்மாவுக்கு போடுங்க, அம்மா உங்களுக்கு போடட்டும். எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்க வாழ்கவே, நோய் நொடிவு இல்லாமல் வாழ்க வாழ்கவே. நீங்க ஒரு 9 வாட்டி ஓமகுண்டத்தில் நெய் விடுங்க. அந்த தாம்பூலத்தை வாங்கி அந்த அக்னியில போட்டுருங்க. ஜெக ஜெக விநாயகாய நமோ நமஹ. விநாயகர் பெருமானே போற்றுவோம். வினைகள் தீர்ப்பவனே போற்றுவோம். குறைகளை களைப்பவனே போற்றுவோம். உமையாய் இருப்பவனே போற்றுவோம். ஐந்து கரத்தவனே போற்றுவோம். அக்னியாய் ஜொலிப்பவனே போற்றுவோம். அண்மையில் வருபவனே போற்றுவோம். எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ்க, நோய் நொடி இல்லாமல் தீர்க்க ஆயுசுடன் தீர்க்க சுமங்கலியாக எல்லா வளமும் நலமும் பெற்று நல்லபடியா சௌக்கியமா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த அக்னியில அப்படியே போடுங்கோ. அக்னியாய் ஜொலிப்பவனே, பூர்ணாகுதியாய் வருபவனே போற்றுவோம். எல்லாரும் அப்படியே கற்பூரத்தை கண்ணில் ஊத்திக்குங்க. நீங்களும் கண்ணில் ஊத்திக்குங்க. எல்லாருக்கும் அப்படியே காட்டுங்க. எல்லாரும் கற்பூரத்தை கண்ணில் ஊத்திக்குங்க. மகா கணபதி கற்பூர நிராஞ்சனம். எல்லாரும் கண்ணில் ஊத்திங்க. ஒவ்வொருத்தரும் வந்து கண்ணில் ஊத்திங்க. மகா கணபதி கற்பூர நிராஞ்சன
குறைவில்லாமல் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று இன்புற்று வாழ்க வாழ்கவே.